சைடு மூவ்மெண்ட் இருக்கு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து கட்டு. அப்படியே உள்ள மொட்டை 2 சேர்க்குறோம். வணக்கம் சார். ஃபைனலாக ஆகா பைஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? கிளாஸுக்கு வந்தீங்க, கற்றுக்கிட்டீங்க, ஃபைனலாக கடை ஓப்பன் ஆகிடுச்சு, எப்படி இருக்குது? கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சார். சார் சொல்லுங்கள், உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக முடிவு பண்ணோம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு இடையில. ஆனால் எப்படியோ ஃபைனலாக எப்படியோ முடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்கள், உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் லேட்டாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஃபைனலாக ஓப்பன் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. வெரி குட் சார். மெனுவில் என்னென்னலாம் போடுறீங்க சார்? சார் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பீட்சா இருக்குது, பர்கரு, சாண்ட்விட்சு, நம்மகிட்ட சப்பு, ஹாட் டாக்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஷேக்ஸு, அப்புறம் வந்துட்டு மொஜிட்டோஸு, மேகி, ப்ரெட் ஆம்லேட்டு, ஃபலூடாஸு, ஐஸ்கிரீம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம் சார். இன்னும் ஃபியூச்சரில் போனால் இன்னும் பாஸ்தாஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இப்போதைக்கு இதை வச்சு ரன் பண்ணுறோம். சூப்பர். ஆல் த வெரி பெஸ்ட் சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் ஹரி சார். இப்போ நீங்கள் புதுசாக கடை திறந்துருக்கீங்க. நம்ம பேஜை வந்து நிறைய பேர் கேஃபே ஓனர்ஸ், புதுசாக கேஃபே ஆரம்பிக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. லைசன்ஸுக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு, ஃபுட் லைசன்ஸுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சொல்லுங்கள் சார். எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஒய்சி டாக்குமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டாக்குமெண்ட் சார்? தெளிவாக சொல்லுங்கள். கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆதார், பேன், அப்புறம் வந்து அதை தவிர வந்து கடையோட அட்ரஸ், அப்புறம் கடையோட ப்ரூஃப் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அப்போ இபி பில், ஆதார், பேனு, இபி பில்லு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. ஒரு சிலப்போ வந்து இதுவும் கேட்குறாங்க, தண்ணி பில்லோ இல்லை லேப் டெஸ்ட்டோ கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட 4 ஐட்டம் இல்லையா? ஆமாம் சார். இது கண்டிப்பாக வேணும். பேஸ்ட் ஆன் அவர் சேல்ஸ் பொறுத்து எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து வேரி ஆகும். எபோவ் 3500க்கு மேலே பண்ணுறதுனா அது ஒரு லைசன்ஸ் இருக்குது. 3000 பிலோ பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் லைசன்ஸ் அந்த லைசன்ஸோட காஸ்ட்டும் வந்து வேரி ஆகும். நீங்கள் லைசன்ஸுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? எத்தனை வருஷம் லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க? சார் நாங்கள் 1 இயர் லைசன்ஸ் எடுத்துருக்கோம். எங்களுக்கு லைசன்ஸ்க்கு பெருசாக செலவாகல, ஜஸ்ட் ஒரு 100 rupees செலவாச்சு. இ-சேவை மையத்தில் கொடுத்து எடுத்திருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 100 rupees செலவாச்சு. இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணாங்க. வேறு இன்ஸ்பெக்ஷன் என்னென்ன கேட்டாங்க? ஸோ அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தாங்க, ஃபுட்டோட குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஓகே, நீட்டாக இருக்குது அப்படின்றப்போ அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் வந்துச்சு? ஒரு வாரத்தில் வந்துருச்சு. எங்களோட லைசன்ஸ் வந்து 3500க்கு பிலோ பண்ணுற லைசன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் டைம் எல்லாம் ஆகலை, ஜஸ்ட் 1 டேலேயே வந்துருச்சு. 1 டேலேயே வந்துருச்சு. ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம கடை வந்து 230 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கீங்க. எத்தனை டேபிள் சேர் வாங்கியிருக்கீங்க? டோட்டலாக என்ன செலவாச்சு? டேபிளோட செலவு என்ன சார் ஆச்சு? சிங்கிள் டேபிள் வந்து 2 வாங்கியிருக்கோம். சரி. இந்த மாதிரி பெரிய டேபிள் வந்து 3 இருக்குங்க. 3 வாங்கியிருக்கீங்க. ஓகே. டேபிள் மட்டும் வந்து டோட்டலாக 5 இருக்குது. அதில் வந்து 30,000 வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். டேபிளுக்கு வந்து 30,000 செலவாச்சு. இந்த 5 டேபிளுக்கு 30,000 செலவாச்சு. அது சேர்லாம் சார்? சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. இதுக்கு வந்து ஒரு 18 சேர். 18 சேர். ஒரு சேர் என்ன ப்ரைஸ் இருந்துச்சு? 1600. ஓ, 1600 இந்த சேர் வந்துருக்கு. பார்க்க நல்ல ஃபேஷனபுளாக நல்ல லுக்காக இருக்கு இல்லையா? ஓகே.
ஸோ இது ஒரு 18 எடுத்தீங்க. இது ஒரு 30,000 நாங்கள் செலவு பண்ணோம். ஸோ டேபிள் சேரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 சீட்டிங்கு, ஒரு 5 டேபிள், 30 60,000 ரூபா ஆச்சு ஆமாம் சார். இல்லையா? இது வந்து நாங்கள் எங்கே எடுத்தோம்னா டவுன் ஹால் வெரைட்டி ஹாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் உள்ளவங்க வெரைட்டி ஹால் ரோட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் இன்னும் க்ளோஸ்அப்பாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். கீழே வந்து அயன் இல்லையா சார், மேலே வந்து பிளை, ஆமாம் சார். வாட்டர் ப்ரூஃப். ஓகே ஓகே. இந்த சேர் நல்ல லுக் வைஸ் நல்லா இருக்குது. என்னென்ன கலர் இருந்துச்சு சார்? எல்லா கலரும் இருக்கா? இருக்குது சார். க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ ஒயிட் Okay. ஓகே செட் ஆகுதுனால நாங்கள் ரெட் யூஸ். ரெட் எடுத்து. இது என்ன சார் கேஷ் டேபிள் என்ன செலவாச்சு? ஸோ இது அரௌண்ட் ஒரு 3,000 பக்கம். ஓ 3000 வந்துருச்சு. வெரி குட் வெரி குட். நாங்கள் கேஃபே கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் ஃப்ரேமாக மாட்டிட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் எங்கே சார் பிக் பண்ணீங்க? ஆன்லைனில் டவுன்லோட் எங்கே பண்ணீங்க? ஃப்ரீ பிக்னு ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணோம். ஃப்ரீ பிக் ரொம்ப பாப்புலர் இல்லையா? ப்ரீமியம் இருக்குது, ஃப்ரீ இருக்குது. நாங்கள் டவுன்லோட் பண்ண எல்லாமே ஃப்ரீ பிக் தான். ஃப்ரீ பிக்கே பண்ணிட்டீங்க, பே பண்ணாமே. பே பண்ணாலே ஃப்ரீயாக பண்ணிட்டோம். வெரி குட். ப்ரீமியமில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபோட்டோஸில் இருக்கும். இதுவே ஆல்ரெடி பெட்டராக தான் இருக்குது. இன்னும் பெட்டராக வேணும்னா நீங்கள் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த லைட்ஸ் என்ன சார் சார்ஜ் ஆச்சு? லைட்ஸ் ஹேங்கிங் லைட்ஸ் என்ன சார்ஜ் ஆச்சு? இது வந்து ஒரு 450 பர் பீஸ். 450க்கு இவ்வளோ நல்லா இருக்கு. அப்புறம் இந்த லைட் வந்து ஹேண்ட் லைட் வந்து 1100 1100 ஆச்சு இந்த லைட். ஓகே ஓகே ஓகே. இது ஃப்ரேம் என்ன காஸ்ட் ஆச்சு சார் உங்களுக்கு? ஒரு ஃப்ரேம்க்கு வந்து 1200 வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேமுக்கு வந்து 1200 ஆச்சா சார்? அவ்வளோ வராங்க.